ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் சிகப்பு தளிர்கள் வர்றதுக்கு நம்ம எரு போடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பூ பூத்துருக்கு. இன்றைக்கி நேற்று வீடியோவில் மொட்டை காமிச்சிருந்தேன். இப்போ ஒரு பூ பூத்துது. இது இன்னும் பாதி பூ இருக்குது. நிறைய மொட்டைலாம் வந்திருக்கு. இப்போ இன்னும் இந்த செடியிலலாம் பூக்கலை. ரோஜா செடியில் இதெல்லாம் நாளைக்கு ஒரு பூ பூக்கணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ரோஜா செடியில் சிகப்பு தளிர் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செடியில் இயற்கை எருவு தான் போடணும். அப்போ தான் நல்லது. வேப்ப முன்னாக்கோ வேப்ப இலையோ அப்படியெல்லாம் போடணும். இப்போ ஏற்கனவே நம்ம இந்த செடிக்கு எந்த எருவு போடலையோ அதெல்லாம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 days 5 days கழிச்சு நம்ம இந்த எருவு கொடுத்துடணும். இப்போ நான் போடுறது ஏன்னா நம்ம எந்த எருவு கொடுத்தா நோய் இல்லாமல் நல்லா சிகப்பு தளிர் வரும் அப்படின்னா வேப்ப முன்னாக்கு போட்டிங்கன்னா நல்லா சிகப்பு தளிர் வரும். செடியும் ரோஜா செடியும் நல்ல நோய் இல்லாத வளரும். அப்பப்போ நீங்கள் மந்த்லி ஒன்ஸு கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கிட்டே வரணும். அப்போ தான் நல்லா செடியில் நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும். இன்றைக்கி போட்டுட்டு கூட நாங்கள் 2 days 3 days கழிச்சு நான் உங்களுக்கு பிளான்ட் காமிக்கிறேன். இந்த செடியிலலாம் பாருங்கள், இந்த ரோஜா செடியில் நிறைய மொட்டைலாம் இருந்தது. நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன். இனிமேல் தான் நம்மளுக்கு தளிர் வரும். இந்த சமயத்தில் நம்ம எரு கொடுத்தோம்னா வேப்ப முன்னாக்கு கொடுத்திங்கன்னா நல்லா செடியில் நிறைய சிகப்பு தளிர் வரும். கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸு நீங்கள் வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கிட்டே வரணும். சாயிலுக்குள்ளே எவ்வளோ போடுறது அளவுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு செடிக்கு போடணும். ரோஜா செடிக்கு பாட் பொறுத்து ரொம்ப பெரிய பாட்டு இருந்ததுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் போடணும். ஒரு பிடி அளவுக்கு பெரிய பாட்டு இருந்ததுன்னா ஒரு லிமிட்டான பாட்டுக்கெல்லாம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம். இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள், இது 12 inch பாட்டு. 2 ஸ்பூன் அளவுக்கு போடணும். ஆனால் நான் 2 ஸ்பூன் அளவுலாம் போட மாட்டேன். 1 ஸ்பூன் அப்படி கொடுத்துட்டே வருவேன். ஒவ்வொரு ஸ்பூன் 25 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். நல்லா சாயிலெலாம் லூஸ் பண்ணிவிட்டு, எப்போவுமே சாயில் லேசாக லூஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு எரு கொடுத்துருக்குறோம். என்ன கொடுத்துருக்குறோன்னா கெட்டு போன பாலெல்லாம் நம்ம ஊற்றிருக்கோம் பிளான்ட்டுக்கெலாம். ஏன்னா அந்த மாதிரி அப்பப்போ நம்ம கொடுத்துட்டு இப்போ இதில் கூட சில டைமில் புழு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம இது மாதிரி கொடுக்கும்போது போயிடும். பூச்செல்லாம் இருந்தால் கூட புழுவெல்லாம் வந்தால் கூட போயிடும். வேப்ப முன்னா கொடுத்திங்கன்னா எந்த அளவுக்கு கொடுக்கணுன்னா பாருங்கள், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கணும். ரோஜா செடிக்கு இந்த மாதிரி சாயிலுக்குள்ளே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றணும். எதுக்காக நல்லா தண்ணி ஊற்றணும்னு சொன்னால் வேப்ப முன்னாக்கு நல்லா ஹீட் அதிகம். அதனால் இப்போ எப்படி மழை வந்தது அதுக்காக தான் நான் இப்போ வேப்ப முன்னாக்கு சேர்க்குறேன். இந்த சமயத்துலலாம் நீங்கள் வேப்ப முன்னாக்கு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப செடிக்கு ஹீட் ஆகாமல் இருக்கும். பிளான்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இந்த எரு கொடுக்கும்போது வேப்ப முன்னாக்கு ரோஜா செடி. இப்போ நம்ம தண்ணி நல்லா நிறைய தண்ணி ஊற்றி விடணும். இப்போ பிளான்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி விடணும் கீழே இறங்கி வர அளவுக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாட்டுக்கு ஏற்கனவே ஊற்றிருப்பீங்க. அந்த மாதிரி அளவு வச்சுட்டு தண்ணி விடணும். ரொம்ப அதுக்குன்னு நிறைய ஊற்றக்கூடாது. அதாவது ஒரு 1 லிட்டர் தண்ணியோ இல்லை 1/2 லிட்டர் தண்ணியோ ஊற்றி விடணும். பெரிய பாட்டு இருந்தால் 1 லிட்டர் ஊற்றலாம். நீங்கள் சின்ன பாட்டாக இருந்ததுன்னா 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். இது போல் நம்ம கொடுக்கும்போது ரெட் கலர் தளிர் வரும். மேலுக்கு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் கண்டிப்பாக தயிர் இருக்கணும். காய்கறி வேஸ்ட்டில் மோர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த காய்கறி வேஸ்ட்டு நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். கண்டிப்பாக தளிர் வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி வேப்ப முன்னா கொடுத்தா கூட சிகப்பு தளிர் வரும். இப்போ ரோஜா செடியில் இந்த மாதிரி லீஃபெல்லாம் பாருங்கள் காஞ்சி போயிருக்கு, ட்ரையாக இருக்குது. ரொம்ப இது மாதிரி ப்ரௌன் கலரில் காஞ்சி போயிருந்ததுன்னா நீங்கள் எடுத்து விடணும். ரொம்ப பழைய செடி அப்படின்னும்போது பழைய இலை இருக்கும். அந்த இலையெல்லாம் அப்படி தான் ஆகும். அதுவே நீங்கள் நல்ல புது செடி புது இலை எல்லாம் இருந்து இப்போ நல்ல லீஃப் இருக்குது. இப்போ இந்த செடி நல்லா நான் இன்றைக்கி இந்த கிளை பார்க்குறேன். ஒரு 2 days 3 daysலேயே இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் லீஃப் ஆகிடுச்சுன்னா அப்போ நீங்கள் அந்த லீஃபெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கலாம். மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கருவேப்பிலை நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றலாம். அந்த மாதிரி செடிக்கு ஊற்றினீங்கன்னா சூப்பராக வளரும் ரோஜா செடி.
இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.